அன்பு சொந்தங்களுக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் மற்றும் நம்ம பிக் டிடிஎஃப் தோழர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் ஆக்டிங் டியூட்டி ஒரு நாளில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், ப்ளஸ்ஸு புதுசாக வந்திருக்கவங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதையும் கொஞ்சம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். அதே மாதிரி வெளியூர்லேருந்து நிறைய மெசேஜஸ்லாம் வருது. அண்ணன் கோச்சிக்காதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அதுக்கான வழியும் பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் வேலை கொடுக்கணுன்னு தான் என்னோடய ஆசை. ஆனால் என்ன பண்ண முடியும், நம்ம சென்னையில் இருக்கவங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்து வச்சுருக்கோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணே இருங்க, கண்டிப்பாக அதுக்கான ஒரு நாள் தீர்வு கிடைக்கும். அப்புறம் சென்னையில் புதுசாக வந்த ஒரு ஆக்டிங் டிரைவர் வந்து லிங்க் வந்து எக்ஸ்பைரின்னு காட்டுன்னு சொல்கிறாங்க. நான் அது என்னென்னு செக் பண்ணிவிட்டு நான் மிச்சத்தை வந்து டெலீட் பண்ணிட்டு புது லிங்க்ஸாக இனிமேல் போடுறேன். அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எதனா ஒரு குரூப் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா அந்த குரூப்லேயே வந்து எனக்கு ஒரு லிங்க் தான் இருக்குது, மிச்சதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற குரூப்ஸ்லேயும் ஆட் பண்ணிப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே டிரைவர்ஸ் தேவைப்படுது. அவங்க டியூட்டியும் மூவ் ஆக மாட்டேன்றதால கண்டிப்பாக அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்க சேர்த்துப்பாங்க. ஒரு நண்பர் வந்து எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இல்லை, சென்னையில் எப்படி எனக்கு டியூட்டி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நண்பா, நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னா நம்ம தேவையானதெல்லாம் இப்போ ஒரு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல. இது வந்து நம்ம வீட்டில் ஒரு வண்டி இருந்ததுன்னா யாரை நம்பி வண்டி கொடுப்போம் சொல்லுங்கள்? ஒருத்தவங்களை டிரைவர் கூப்பிட்றீங்கன்னா ஈஸியாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா? 10,00,000 ரூபா காரை, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாத, அட்ரஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நண்பா கொடுப்பாங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம நிறைய யோசிப்போம். ஆனால் அவ்வளோ பெரிய வண்டியை வந்து நமக்கு நம்பி கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுக்கான ஒரு தேவையான பேப்பர்ஸ்லாம் நம்மக்கிட்டேயும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதனால் அது தப்பு கிடையாது. ஏன்னா இதுமாரி நிறைய பிரச்சனை நடந்திருக்குன்றதால தான் அவங்க வந்து இவ்வளோ இதெல்லாம் கேட்குறாங்க, டாக்குமெண்ட்லாம். ஏன்னா ஒரு வாட்டி ஆக்டிங் டிரைவரை கூட்டம் போயிட்டு தொல்லை பண்ணி சண்டை போட்டு போலீஸ் கேஸ்லாம் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்போல்லாம் என்ன பண்ண முடியும்? இது மாதிரிலாம் எல்லாமே பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருந்தா தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு டியூட்டி கொடுத்தவர் தான் பொறுப்பு. ஓகேங்களா? அவங்க தலையில் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதால தான் இந்த பேப்பர்ஸ்லாம் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில குரூப்லலாம் சந்தா கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எதுவும் கட்டி நீங்கள் தயவு செஞ்சு சேராதீங்க. ஏன்னா நம்ம பார்க்குறது வந்து ஆக்டிங் டிரைவர் ஜாப். நம்ம அடிமாட்டு ரேட்டுக்கு தான் இப்போது ஓடிட்டுருக்கு 500லேருந்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சந்தா கட்டிலாம் போகிறதா இருந்தால் மற்ற ப்ரைவேட் கம்பெனிலே போய் சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா? எந்த காசும் கட்டி நம்ம வந்து டியூட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய குரூப்பு, ஃப்ரீ குரூப்பு இருக்குது. நிறைய தளம் வந்து டிரைவருக்காக ஹெல்ப் பண்ணுற குரூப் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதுமாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணி பயணிங்க. ஏன்னா எந்த குரூப் பேரும் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு குரூப்பை சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லாமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 50 குரூப்பு கிட்டே சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நல்லா பயணிங்க. நல்லா பயணித்து நீங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது 1 ஹவர் வேலை செஞ்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுன்னா யாருன்னா கொடுப்பாங்களா? ஆனால் இந்த டிரைவர் ஜாபில் அது மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஆக்டிங் டியூட்டியை நான் பப்ளிஷ் பண்ணுறேனே வீடியோவாக. ஓகேங்களா? இப்போது எதனா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதான்ட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்னடா நம்மளுக்கு, எனக்கு தெரிஞ்சது வந்து சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து மற்ற எந்த ஜாப்பும் அவ்வளோ தெரியுமோ தெரியாதோ, எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் கார் டிரைவிங்க்கே வந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார் ஓட்டுறதுன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரேஸ் காரு மேலே. அதனால் நான் ஆக்டிங் டிரைவர் ஜாப்புக்கு வந்தேன். ஓகேங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.